இன்றைக்கி நம்ம வீட்டில் பறித்த தக்காளி வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை நாம் தனி வீடியோவும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் தக்காளி அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் நல்லா தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சின்ன சின்ன செடி வளர்க்கலாம். இதுக்கு நாம் பெரிய வெளியிலலாம் உரம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறியோட தோலை போட்டு மண்ணில் வச்சாலே அதுவே உங்களுக்கு நல்ல உரமாக கிடைக்கும். நீங்கள் அதை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நம்ம தோலோடையே அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட மிக்சியில் தோல் சரியாக அரைப்படலைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நாம் ஒரு பேனில் கீ சேர்த்துக்கலாம். அது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு நாம் பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கோம். இது நல்லா வறுபட்டதும் வெளியே எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் இந்த நெய்யே போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். லேசாக ஜாரை கழுவி நம்ம அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் நிறைய தண்ணி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு தண்ணி எதுவும் ரொம்ப சேர்த்துட வேணாம். தக்காளி நல்லா வெந்து நமக்கு இந்த கீ தனியாக வெளியே வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி வரும். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறி கொடுக்கறது நல்லது. இப்போ நாம் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நான்வெஜ் ஏதாவது பிரியாணி செஞ்சோன்னா இதை ஃபைனலாக டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி
பிரேக்ஃபாஸ்ட்டோடவும் நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.